வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த வேடா பீஸ் நிகழ்ச்சியில உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் சத்துருவானவன் எந்த ரூபத்துல எப்படி வந்தாலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை காண்கிறவராயிருக்கிறார், நம்மை அறிகிறவராயிருக்கிறார், நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். இப்பொழுது சத்துரு பல விதத்தில் நமக்கு நெருக்கங்களை கொடுக்கிறான், பல விதத்தில் போராட்டங்களை கொண்டு வருகிறான். ஆனாலும் தேவன் நமக்காக இருக்கிறதுனால நாம் பயப்பட தேவையில்லை, நம் அஞ்ச தேவையில்லை. இன்றைக்கு சென்னை பட்டணம், பொதுவாக இந்த கடலோர பகுதிகள் எல்லாம் பயங்கரமான பயத்தில் இருக்கிறார்கள். புயல் அலைகள் காரணமாக அந்த அலைகள் மத்தியில் தான் கடற்கரை ஓரத்தில் நின்று தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு மழை தண்ணீரை பார்த்து ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார், மழைகளை கொண்டு பயந்து கொண்டிருக்கிறார், காற்றை பார்த்து பயப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, பெரும் மழை வரும், புயல் வரும் என்கிற ஒரு பயத்துல இன்றைக்கு ஜனங்கள், கடலோர மக்கள் இன்னும் அதிகமாய் பயந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அதனாலே ஒரு வார்த்தை நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஏசாயா 59 அதிகாரம் அதனுடைய 19 வசனத்துல, ஏசாயா 59:19, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவருக்கு விரோதமாக கொடியேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருவானவன் வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் நமக்கு கொடியேற்றுகிறவராயிருக்கிறார். இன்று இந்த நாட்கள்ல இந்த ஒரு நாள் இல்லாமல் இன்றைக்கு அதிகமாக அலைகள் திரைகள் எழும்பி கொண்டிருக்கிறது, பயங்கரமான அலைகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கரையில எல்லாம் தண்ணி, புல் தரையில இங்கே அங்கே தாண்டி இந்த புல் தரை கூட தண்ணிகள் வந்திருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது, இது இந்த ரூபத்தில் நான் சொல்லுகிறேன், சில சத்துருக்கள் வெள்ளம் போல தரத்தரத ஒன்று பின்ன ஒன்னாக அப்படி சேர்ந்து வருவாங்க. சிலர் பார்த்திருக்கீங்களா? பிரச்சனைகள் வரும் பொழுது அப்படி சேர்ந்து வரும், எல்லாமே சேர்ந்து வரும், எல்லா பிரச்சனையும் அப்படி நம்மளை சேர்த்து வரும். அதே போலதான் இந்த சேர்ந்து வருகிற பிரச்சனைகளையும் பரிகரிக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சத்துருவானவன் பயங்கரமா தொடுத்தாக ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நமக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ அறியாத உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு இந்த நாட்களில, இந்த புயலின் நாட்களில, அலையின் நாட்களில, பயங்கரமான இந்த புயல் பயத்துல இருக்கிற நாட்களில, கடல் கொந்தளிப்பு நாட்களில, என் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரும் பயப்படாதீர்கள். காரணம், நீங்கள் இயேசப்பாவுடைய பிள்ளைகள். கர்த்தராகிய ஆவியானவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார், அதில் சந்தேகம் இல்லை. நாம் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நமக்காக ஆண்டவர் இருக்கிறார். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுகிறவராக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இதை பார்க்கவில்லை, அலைகளை பார்க்கவில்லை, புயலை பார்க்கவில்லை, இதை அமர்த்துகிற, இதை சாந்தமாக்குகிற, இதை அமைதிப்படுத்துகிற இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். மனதார உம்முடைய வல்லமையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. என் தேவனாகிய ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்யணும் என ஜெபிக்கிறப்பா. அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. பார்த்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you.